Apple இந்த ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப வருஷமா இன்வால்வ் ஆயிருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதா சொல்லியிருந்தாங்க. ரூமர்ஸ்ல நெறைய சொல்லியிருந்தாங்க. அத வந்து ஃபைனலா Appleயே வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. Appleஓட VR ஹெட்செட். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யூனிக்காவும் இருந்துச்சு. Appleஓட ஸ்டைல்ல இருந்துச்சு. மத்த ஹெட்செட் மாரி இல்லாம இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே இருந்துச்சு. அண்ட் Apple எப்போதும் ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்கன்னா, அத வந்து சும்மா மத்தவங்கள மாரியே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ அத வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க அந்த ப்ராடக்ட்ட. பொறுமையா லான்ச் பண்ணாலும், அது ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ப்ராடக்ட்டா லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வேற கம்பெனிஸ்லாம் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாலும், அத Apple லான்ச் பண்ணும்போது கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணுவாங்க. அதுல எந்த விதமான குறையும் இல்லாத மாரி லான்ச் பண்ணுவாங்க. ஈவன் தோ அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட்டா இருந்தாலும், இந்த ப்ராடக்ட்டையும் அப்படிதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துரலாம். அப்படி என்னதான் இந்த ஹெட்செட்ல ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லி. ஹை ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. ஒரு சைடு மட்டுமே வந்து 4K டிஸ்ப்ளே. அது மாரி இன்னொரு சைடுக்கும் வந்து ஒரு 4K டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. 2 ஐஸ்க்குமே வந்து 4K டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் 4K டிஸ்ப்ளே குடுக்குறாங்க. கம்பைன்டா வந்து நம்மளுக்கு ஒரு 8K ரெசல்யூஷன் கிடைக்கும். நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் வந்து நார்மலா நம்ம பார்க்கும்போது 3Dல தெரியும். 3 டைமென்ஷன்ல தெரியும். அது வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். 2 ஐஸ் மூலமா நம்ம அத பார்க்குற விதம்னு சொல்லலாம். பட் இந்த ஹெட்செட்குள்ள அத வந்து டிஜிட்டலா அப்ளை பண்ணியிருக்காங்க. அத டிஜிட்டலா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்க்குற அந்த கன்டென்ட்ல வந்து டெப்த் கொண்டு வரணுன்றதுக்காக அத டிஜிட்டலா கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோக்கு வந்து ஸ்பேஷியல் ஆடியோ குடுத்திருக்காங்க. நம்ம சரவுண்டிங்ல இருந்து இந்த சவுண்ட் வரா மாரி கேட்கும். இன்னும் நம்ம அந்த ஹெட்செட் யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள கேமராஸ் அண்ட் சென்சார்ஸ வச்சு நம்ம இருக்க சரவுண்டிங்க வந்து அனலைஸ் பண்ணி அத 3D ஸ்பேஸா கன்வெர்ட் பண்ணிக்குது. சோ அது மூலமா சரவுண்டிங்ல இருந்து சவுண்ட் வரா மாரி ஒரு எஃபெக்ட் குடுக்குது. அண்ட் இதுதான் முக்கியமான விஷயமே. இத யூஸ் பண்றதுக்கு கண்ட்ரோலர்ஸே தேவை கிடையாது. நேச்சுரலான நம்ம ஜெஸ்டர்ஸ வச்சே யூஸ் பண்ணலாம். அதே மாரி நம்ம ஐஸ வந்து ட்ராக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்க லான்ச் ஈவென்ட்ல சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம கண்ண தான் யூஸ் பண்ணணும் போல. இப்ப நம்ம திரும்புற இடம்லாம் ஆப் செலக்ட் ஆயிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் அவங்க அந்த மாரி குடுக்கல. ட்ராக் பண்றதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதையும் யோசிச்சு பார்த்தா எப்படி ட்ராக் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னா, அதுல நெறைய சென்சார்ஸ் குடுத்திருக்காங்க அந்த ஹெட்செட்ல. நம்ம எக்ஸாக்ட்டா எந்த ஆப்ப பார்க்குறோமோ, அந்த ஆப்ப வந்து அந்த ஹெட்செட்டுக்கு தெரியும். கை எங்க வச்சிருக்கோமோ அந்த இடத்திலேயே வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். கைய மேல தான் கொண்டு வந்து செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நெறைய ஹெட்செட்ல அது மாரி தான் இருக்கும். அத இங்க Apple நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ குடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்படி உட்கார்ந்து பார்க்குறோம்னா, நம்மள சரவுண்டிங்ல வந்து சுத்தி இருக்கும். நம்ம சைட்ஸ் வரைக்கும் வந்திருக்கும் அந்த டிஸ்ப்ளே. சோ பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் Apple வந்து இது ஒரு ஆக்சஸரியா லான்ச் பண்ணல. ஒரு செப்பரேட்டான டிவைஸா லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, MacBook தனியா ஒரு டிவைஸா இருக்கு. கம்ப்யூட்டிங் டிவைஸா இருக்கு. அது மாரி இந்த VR ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது VR ஹெட்செட் மட்டும் கிடையாது. போத் AR அண்ட் VRன்னு சொல்றாங்க. ஆக்மென்டட் ரியாலிட்டியும் இருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டியும் இருக்கு இதுல. சோ இது வந்து மிக்ஸ்டு ரியாலிட்டின்னு சொல்லலாம். ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்ல இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அயர்ன் மேன் படம் பார்த்திருந்தீங்கன்னா, அந்த ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம தனியா ஒரு OSே டெவலப் பண்ணியிருக்காங்க. விஷன் OSன்னு சொல்லி. அதுவும் Appleஓட ஸ்டைல்லயே பண்ணியிருக்காங்க. அவங்க எக்கோசிஸ்டம்க்குள்ள ஒர்க் ஆகுற மாரி பண்ணியிருக்காங்க. iPhone, iPad, MacBook இது எல்லாத்து கூடயும் இன்டராக்ட் பண்ண முடியும். AirPods கூடயும் இன்டராக்ட் பண்ண முடியும். சோ அந்த எக்கோசிஸ்டம்ல உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த VR ஹெட்செட்லயும் இருக்கும். இப்ப நீங்க MacBookல ஏதாவது ஒரு கன்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல அதே மாரி ஃபோன்ல ஏதாவது ஒரு கன்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அத அப்படியே அந்த VR ஹெட்செட்ல மாத்த முடியும். ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். பட் இந்த ஹெட்செட் போட்டிருக்கும்போது ஃபேஸ் டைம்ல எப்படி வீடியோ கால் பேச போறோம்ன்ற மாரி டவுட் வரலாம். அது எனக்கும் வந்துருந்துச்சு. ஈவென்ட் பார்க்கும்போது எனக்கும் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் நேரத்திலேயே சொன்னாங்க. என்னன்னா நம்ம அந்த ஹெட்செட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மொத்த ஃபேஸையும் வந்து அது ஸ்கேன் பண்ணிக்குமா. அந்த ஹெட்செட்ல உள்ள கேமராஸ் வந்து நம்ம மொத்த ஃபேஸையும் ஸ்கேன் பண்ணிக்குமா. அண்ட் சில மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸ வந்து ஒரு அவதாரா கிரியேட் பண்ணிடுமா. அண்ட் நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த Appleஓட VR ஹெட்செட்னால என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்கலாம். சோ இப்போ சொல்றேன் அது என்னன்னு சொல்லி. மூவிஸ் பார்க்கலாம். அண்ட் நீங்க இதுல கேம்ஸும் விளையாடலாம். அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் Apple ஈவென்ட் கேம்ஸ பத்தி நிறைய பேசியிருக்காங்க. macOSல கேமிங்க்குன்னு மோட் குடுத்திருக்காங்க. செப்பரேட்டா ஒரு மோட் குடுக்குறாங்க. அதே மாரி இந்த விஷன் ப்ரோல வந்து நிறைய கேம்ஸ்க்கும் சப்போர்ட் குடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய கேம்ஸும் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த VR ஹெட்செட் வந்து நீங்க ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங், அப்புறம் போட்டோ எடிட்டிங் அண்ட் வீடியோ கால்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரீனே நீங்க பெருசா ஆக்கிக்கலாம் இந்த ஹெட்செட்ல. அண்ட் இன்னும் அதே கிளாரிட்டி லாஸ் ஆகாம உங்களுக்கு வந்து எடிட் பண்ண முடியும். அதே மாரி போட்டோஸும் எடிட் பண்ணிக்கலாம். இப்பதான் ஆக்சுவலான வீடியோவே. இந்த Apple Vision Proக்கு வந்து $3400 சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப சீப்பான பிரைஸ்ல தான் வச்சிருக்காங்க. மெட்டாவோட மெட்டா குவெஸ்ட் தான் வந்து பிரைஸ் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு ப்ரோ வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க மெட்டா குவெஸ்ட்ல. சோ அததான் வந்து பிரைஸ் அதிகம் $1000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. $1500ன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரைஸ் அதிகம்னு நினைச்சோம். அதே நிறைய பேர் வாங்கல. நிறைய லாஸ் ஆச்சு மெட்டாக்கு. அதை விட பிரைஸ் அதிகமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு Apple வந்து $3400க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இதுல அப்படி என்னதான் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா இந்த பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்கும். அதுல பார்த்திருப்பீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூவிஸ் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம், எடிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அந்த எடிட் பண்றதும் வந்து போட்டோஸ் எடிட் பண்றது, வீடியோஸ் எடிட் பண்றதெல்லாம் அந்த VR குள்ளேயே
அதாவது இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோக்குள்ளேயே ஏத்தி எடிட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லல. உங்கள்ட்ட ஒரு மேக் இருந்தா அந்த மேக்லேருந்து நீங்க அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்க விஆருக்கு மாத்திக்கலாம், அப்படி எடிட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் அந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே அந்த மேக்ல தான் நடக்கும். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செகண்ட் டைம் வந்து நான் ஈவெண்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து குரோம் காஸ்டிங் மாதிரி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. இது வந்து தனியா ஒரு விஷன் ஓஎஸ்ன்னு சொல்லி அந்த விஆருக்கு வந்து செஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கு செஞ்சிருந்தாலும், பட் இவங்க ஆஃபர் பண்ற பிரைஸ் வந்து அது ரொம்பவே அதிகமான பிரைஸா இருக்கு. அந்த பிரைஸ்க்கு அந்த பிரைஸோட ரொம்பவே கம்மியான விலையில $400 அக்லோஸோட Quest 2ன்னு ஒரு ஹெட்செட் இருக்கு, விஆர் ஹெட்செட் இருக்கு. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே அதுல இருக்கு. ஈவன் இந்த விஆர்ல சப்போர்ட் ஆகாத கேம்ஸ் கூட, அது ஆப்பிள் விஆர்ல நிறைய கேம்ஸ் சப்போர்ட் ஆகாது தான். இந்த அக்லோஸோட விஆர்ல வந்து நிறையவே வந்து கேம்ஸ் இருக்கு. நிறைய கேம்ஸ் வந்து நம்ம விளையாட முடியும். அதுவும் இல்லாம இது நம்ம பிசிலே கனெக்ட் பண்ணி விளையாடலாம் அந்த விஆரை, அக்லோஸோட விஆரை. பட் மேக் வந்து பிசில ஒர்க் ஆகாது. இந்த ஆப்பிளோட விஷன் ப்ரோ அதுல உள்ள டிஸ்பிளே குவாலிட்டி வந்து $400 இருக்க அக்லோஸோட Quest 2லயே இருக்கும். ஐ மீன் எக்ஸாக்டான அந்த குவாலிட்டி இருக்காது, ஆப்பிள் கொடுக்குற அளவுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது. பட் ஆல்மோஸ்ட் அந்த கிளாரிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படி பார்த்தாலுமே ஆப்பிள் சார்ஜ் பண்றது அதிகமா தான் இருக்கு. ஆப்பிளோட அந்த விஷன் ப்ரோல இருக்க டிஸ்பிளே குவாலிட்டியை விட பெட்டரான குவாலிட்டி இருக்க ஒரு விஆர் இருக்கு. அதுவும் அக்லோஸ் Quest 3 தான். அதுவும் இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து அதோட ட்ரீசர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தான் வந்து இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு நேச்சுரலான ஜெஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து அட்வான்டேஜா இருக்கோ, அட்வான்டேஜா அவங்க சொல்றாங்க, அட்வான்டேஜா இருக்கும். பட் எல்லா டைம்ல அட்வான்டேஜா இருக்காது. அதே மாதிரி வாய்ஸ் இன்புட்டும் வந்து எல்லா டைமும் வந்து அட்வான்டேஜா இருக்காது. எல்லா டைமும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. இப்போ வரைக்கும் கூகுள் அசிஸ்டண்டா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நம்ம சொல்ற டெக்ஸ்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா டைப் பண்றது கிடையாது. சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஹெட்செட்டை $3,400 லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 lakhs கிட்ட, 3 lakhsக்கு மேல வரும். இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு தெரியாது. செலக்டட் மார்க்கெட்ஸ்ல மட்டும் தான் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் வந்து வர 2024 ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மாசத்துல லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஆப்பிள் வந்து இந்த விஆர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பெருசா ரெவன்யூ எடுக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் மெட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. பட் வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது கிடையாது. இன்னும் வேற சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஆப்பிள் வந்து இதுல எப்படின்னா, எங்கிட்டையும் ஒரு ப்ராடக்ட் போட்டு வச்சிருக்கோம் நாங்க அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அதை அவ்வளவா யாரும் வாங்க மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்களே தவிர, வீடியோக்காக நிறைய பேர் வாங்குவாங்களே தவிர, ஆக்சுவல் யூஸ்க்கு வந்து இது வாங்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதுன்னா எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல விஷயம்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அது $400 $1,000 அப்படியே பார்த்தாலும் $1,000 கொடுத்தே வாங்கிக்கலாம். அதை வித் கண்ட்ரோலர்ஸோட கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க கண்ட்ரோலர்ஸ் தனியா வாங்கணும். ஆப்பிளோட விஷன் ப்ரோக்கு கண்ட்ரோலர்ஸ் தனியா வாங்கணும். இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் இந்தியா லான்ச் ஆனா இந்த விஷன் ப்ரோவை நீங்க வாங்குவீங்களான்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then பாய். யாராவது இந்த ஹெட்செட் இந்தியாவில் லான்ச் ஆனால் கொடுங்க, நான் வீடியோ பண்ணிட்டு தந்துடுறேன்.